தனா சரியாக தான் சொல்கிறா. நான் தான் ஜீவா. ஆனால் மாயா கிட்ட வந்து உண்மையை சொன்ன மாதிரி தனா கிட்ட உண்மையை சொல்ல முடியல. அத்தை மாமா கிட்ட உண்மையை சொல்கிற சூழ்நிலையை கூடுமா? தனா கிட்ட உண்மையை சொல்லணும், அதுக்குன்னு சூழ்நிலை வரணும்னு இப்போ மனசார வேண்டிக்கிறேம்மா. தனா என் மேலே உயிரையே வச்சிருக்கா, என்னை நம்பி வந்திருக்கா. நான் தான் ஜீவான்னு அவகிட்ட சொல்லாமல் இருக்கேன். மாயா கிட்ட நான் உண்மையை சொன்னதும் ஒரு நல்ல மனைவியா அவ சீனுக்கிட்ட சொல்லிட்டா. ஆனா ஒரு நல்ல கணவனா நான் தனா கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பு தானே? அந்த தனாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. நான் செய்யறதுக்கு காரணம் இருக்கு, இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. சீக்கிரமே தனா கிட்டையும் நான் தான் ஜீவாங்கிற உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா. அதை நீ தான் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும். அவன் நான் தான் ஜீவாவா இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுறா பாத்தியா? எப்படி சந்தோஷமா பேசுற பாத்தியா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ இல்லையம்மா. அந்த புவனேஸ்வரி என்ன வேலை பண்ணிருக்கா? அவளுடைய ஆளுங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அத நினைச்சாலே எனக்கு அந்த புவனேஸ்வரி மேல இன்னும் கோவம் வருது. அவளுக்கு ஏன் மேல தானடா கோவம்? அது என்கிட்ட காட்ட வேண்டியது தானே? கத்திய கையில கொடுத்து என்ன குத்த சொல்லியிருக்க வேண்டியது தானே? உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மாயா, ரொம்ப தப்பான பழக்கம். என்னன்னு சொல்லுடா, நான் திருத்திக்கிறேன். நீ எப்பவுமே நான் ரொமான்ஸா இருக்கிறப்ப தான் சோகமா இருப்ப. ஏய், இதுல என்னடா ரொமான்ஸ் இருக்கு? உன் காயத்துக்கு நான் மருந்து தானே போட்டேன். நீ எப்பவுமே வெளிக்காயத்துக்கு மட்டும்தான் மருந்து போடுற. இங்க உள்ள ஒரு காயம் இருக்கு, அதுக்கெல்லாம் நீ மருந்து போடுறதே இல்ல மாயா. டாய், நீ சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு எனக்கு புரியுது. நான் காயத்துக்கு மருந்து போட்டிருக்கேன், அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு ரொமான்ஸ் தான் முக்கியமா? என் இதயத்துல கத்தி வச்சு குத்துனா கூட எனக்கு ரொமான்ஸ் தான் முக்கியம். டேய், நாம ரொமான்ஸ் பண்ற டைம் இது இல்ல. கதிர் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். ஹோட்டல் கடனை அடைக்கிறதுக்காக அவனுக்கு நாம சப்போர்ட்டா இருக்கணும். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிட்டான். அடுத்து ஒரு பிரான்ச்சை வச்சிருவான். ஹோட்டல் ஓனர் ஆயிடுவான். மாமா அவனை ஏத்துப்பாரு. அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை குட்டியோட அவன் சந்தோஷமா இருப்பான். போதும் சீனு. நம்ம சொர்க்கத்துல இருக்கும்போது நமக்கு முன்னாடி மேகங்கள்லாம் போகும். சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா சீனு. அப்போ நீ என் கைய பிடிக்க, நான் உன் கைய பிடிக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல? ஆமா சீனு. இங்க பாரு, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல? ஆமா சீனு. பாத்தியா, நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்ட. ஆமா சீனு. நன்றாக என்னை பார், ரொமான்டிக் லுக்கோடு என்னை பார். ஐயோ, இன்னைக்கு ரொமான்ஸ் கன்ஃபார்ம்டு. லைட் ஆஃப் பண்றா சீனு. ஏ, உட்காரு உட்காரு. ஆ? ஆ? என்ன இப்போ நான் பண்றேன்? நன்றாக இதை உற்று பார் சீனு. இந்த அசைவை பார், அதில் உன் மனதை பார். மயங்கிட்டான். சீனு என் அடிமையே. இனி நமக்குள்ள எந்த ரொமான்ஸும் 1 வருஷத்துக்கு கிடையாது. கிடையவே கிடையாது, அறவே கிடையாது. ஏய் மாயா, என்ன ஆச்சு? என்ன? என்னடி இப்படி சொல்லிட்ட? சீனு, நீ மயங்கிதானே இருந்தா? நான் சொன்னது கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சு. நான் உண்மையை சொல்றேன் மாயா. இது மெஸ்மரைசிங் எல்லாம் இல்ல. சும்மா உன்னை ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஏன்டா போய் சொன்ன? ஒரு ரொமான்ஸ் காட்சிக்காக 1000 போய் சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க.
நான் ஒன்னே ஒன்று தானே சொல்லியிருக்கேன். மாயா, ரொமான்டிக்கா என்ன பாரேன், அப்படியே ரொமான்டிக்கா பார்த்து சிரியேன். என்ன நீ பார்க்க, உன்னை நான் பார்க்க, அப்புறம் நீ என்ன பார்க்க, நான் உன்னை பார்க்க, அப்புறம் இரு 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 இரு. பேசாம படுறா. ஆ? அட போடா. ஏய் படு. சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? மாயா உங்களுக்கு கூட்டு வை. பிரமாதம். டிஸ்கவுண்ட் சேல்னு நீங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. இப்பெல்லாம் எல்லா பிசினஸும் ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு. எல்லாரும் குயிக் மணிக்கு தான் ஆசைப்படுறாங்க. தரம் பல பேருக்கு முக்கியமே இல்லை. அதுவும் பர்டிகுலரா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி படு மோசமா இருக்கு. ஆனா உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் சந்தோஷமா சாப்பிட முடியுது. ரொம்ப நன்றிங்க சார். வேற என்ன எடுத்துட்டு வரட்டும்? மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சொல்லுங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க. குறிப்பா இதான் நல்லா இருக்கு, இதான் வேணும் அதான் வேணும்னு எதையும் சொல்ல முடியாம எல்லாமே டேஸ்டா இருக்கு. எல்லாம் இவங்க கைப்பக்கம் வந்தோம்மா. ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பர்மா. சமைக்கிறது பெரிய கலை. அதுவும் கூட்டத்துக்கு சமைக்கிறதுக்கு நிறைய பொறுமையும் கடுமையான உழைப்பும் தான் வேணும். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க, அடுத்த தடவை நாங்க அதை சரி பண்ணிடுறோம். குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எந்த குறையும் இல்ல. We are very happy. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வா அப்படி போலாம். ஆமா, இந்த கூட்டு குடும்ப ஆஃபர் ஐடியா யாரோடது? இவரோடது. அப்படி இல்ல, இவளோட தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி செஞ்சாங்க. வெரி குட். நீங்க ஒரு நல்ல குடும்பத்து பசங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா கூட்டு குடும்பமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஆமா சார். அதான் இந்த யோசனை வந்திருக்கு. இந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறத யார் ஆசைப்படுறா? ஒவ்வொரு வீட்டுல 3 விதமா சமையல் நடக்குது. பல வீடுங்கள்ல ஆன்லைன்ல தான் வாங்கி சாப்பிட்றாங்க. பல பேருக்கு சமையலே அவ்வளவா தெரியல. வீட்டில் ஒழுங்கா சமைச்சா தானே அதை பார்த்து குழந்தைங்க கத்துக்குவாங்க. சரி, இந்தாங்க பில்லு. கொடுங்க. என்ன இது? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் டிஸ்கவுண்ட் வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே பழகுற விதத்துல இருக்கு சார். கதிரும் தனாவும் கஸ்டமர்ஸ சம்பாதிக்கல, கஸ்டமர்ஸ் ஃபேமிலியை சம்பாதிச்சிருக்காங்க. ஆ. இல்ல தனா? தனா, என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? எனக்கு ஒரு ஆசை. என்னதானா? அந்த பெரியவர் நம்ம குடும்பத்தை பத்தி பேசினது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நம்ம குடும்பத்துல எல்லாரும் இதே மாதிரி சாப்பிட வருவாங்களா? என்ன தானே இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா வந்தே ஆகணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு நான் கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் மாயா.